உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவோட ரிசப்ஷன் அப்படிங்கிறதே இவங்க ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்துறதுக்கும் வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு அவமானப்படுத்துகிறாரு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத வச்சு என்னடா இவனுங்க பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்காரமாக அந்த குடும்பத்தை பற்றி அப்படியே ஒவ்வொன்றும் பண்ணிவிட்டு இவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னே பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து எத்தனை பேர்ப்பா வருவாங்க அப்படின்னு கேட்ட உடனே நிலா டக்குன்னு நாங்கள் 5 பேர் கூடவே அப்பா 6 பேர் வருவோம் அப்படின்றாங்க. இதை பார்த்து தேன உடனே என்னடி மொத்தமே 6 பேர் தான் வருவீங்களே எங்கே போனாலும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பல்லம் இருந்துட்டு கல்யாணத்துக்கே நீங்கள் மட்டும்தானே வந்திருந்தீங்க, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் ஏற்கனவே அப்போவே ரிசப்ஷன் வச்சு ஊரை கூட்டி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டோம், இப்போ திரும்பவும் போயிட்டு நாங்கள் ரிசப்ஷன் வச்சுருக்கோம்லாம் போய் எல்லாத்தையும் கேட்க முடியாதுல்ல, அது எதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயே விளக்கம் கொடுத்துக்கிட்டு, அதனால தான் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஆனால் சேரன் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு 10 பேர் வருவோம்மா, அது மாதிரி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவங்க எல்லாமே லக்கேஜ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தா வானதி வீட்டுக்கு வந்து பாண்டியும் சோழனும் போகிறாங்க. அங்கே போன உடனேமே இந்த மாதிரி புதுசாக இப்போ திரும்பவும் வந்துட்டு அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால ரிசப்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால நீங்கள் எல்லாம் வரணும், நாங்கள் எல்லாருக்கும்லாம் சொல்லலை, எங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இதை கேட்ட வானதியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாப்பா, பெற்றவங்க அவங்களும் பிள்ளைங்களை அனுசரிச்சுட்டு வாழ்கிறது தானே வாழ்க்கை, எத்தனை நாள் வாழ போகிறோம், இது இருக்கிற நாளில் ஒருத்தர் மூஞ்சி திருப்பிக்கிட்டு எதுக்கு, இதெல்லாம் நல்லது தான்ப்பா அதுவும் அப்படிங்கிறாரு. சரிங்க, ஆனால் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடணும், நாங்கள் நிறைய பேருக்கெலாம் சொல்லலை, நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும் அப்படின்றாங்க. இதை கேட்ட வானதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வெளியில் அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு, ஏன் பாண்டி நெருங்கின சொந்தம்லாம் சொல்கிறீங்க, சோழன் பிரதர் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பார், என்ன ப்ரோ நீங்களே வந்து கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் கிண்டலாக என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை வானதி ஒரு 10 பேர் வருவோன்னு சொல்லிட்டு அண்ணனு வாயை விட்டுருச்சு, ஆள் சேர்க்கணும்ல அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாண்டி இருந்துட்டு, டே சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை வானதி நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் இல்லாமல் எப்படி, அதனால தான் அப்படிங்கிறாரு. அப்போ வானதி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கும்போது, பரவாயில்லையே பாண்டி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியே நீயும் அப்படிங்கிறாரு. உடனே சோழன் சொன்ன உடனே எல்லாமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் 2 பேரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் சேரன் வந்துட்டு நேராக அங்கே கார்த்திகா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் கார்த்திகா மட்டும் இருக்காங்க. எங்கப்பா அத்தை இல்லையா அப்படிங்கிறாங்க. வாங்க மாமா உட்காருங்க, அம்மா உள்ளே தான் இருக்காங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிடுறாங்க. அப்போவுமே பார்த்தா கார்த்திகா ஒரு சைடு உம்முன்னு இருக்காங்க, அவங்க அம்மாவும் ஒரு சைடு சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு அம்மா சேரன் மாமா வந்திருக்காரு உன்னை கூப்பிட்றாருமா அப்படிங்கிறாங்க. என்ன வாண்டி அப்படிங்கிறாங்க. மா இங்கேயே உட்காந்துட்டே கேட்பியா, வாயேன் அப்படின்றாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீ போய் பாரு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு அவங்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேரனும் விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டதுமே வந்துட்டு கார்த்திக் அப்படியே பார்த்துட்டு, சரிங்க மாமா கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரி பெரியப்பா எங்கத்த அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அதனால வரலப்பா அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீங்களாவது கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க முகத்தில் ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு சோகமாக இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு 2 பேருமே இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, சோகமாக இருக்க மாதிரி இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சேரா, என்ன பண்ணுறது, யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்தோ அப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோடனே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரிப்பா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாரு. அப்போது கார்த்திகா பார்த்துட்டு, இருங்கம்மா சாப்பிட்டு போவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கிளம்பணும், நாளைக்கு தானே எல்லோரும் வந்துடுங்க, நாளைக்கு சாயந்தரம் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. ஸோ வெளியில் கார்த்திகாவும் வெளியில் வராங்க, அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துட்டு சேரன் திரும்பவும் கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்டே கேட்கும்போது கூட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே நான் வந்தேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குல்ல, அதான் முகம் அப்படி தெரியுது போல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சேரன் கிட்ட ஒரு ஆர்வமாக பேசுகிற கார்த்திகா சேரன் வெளியில் வந்தோடனே அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. அவர் ஒரு மாதிரி யோசனையிலே நடந்து போகிறாரு. இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு காரில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா இப்போ சோழன் சொல்லிடுறாரு, இங்கே பாரு நிலா, அங்கே வந்து குடிச்சிட்டு அவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறாரு, நீயே சொல்லிடு, நாங்கள் சொன்னால் கத்துவாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் நடேசன் உடனே பயங்கரமாக கத்துறாரு. டேய் முதல்ல வண்டியிலேருந்து நிப்பாட்டுங்கடா, நான் இறங்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாப்பா ஏன்பா அப்படிங்கிறாரு சேரன். ஆமாம் பின்னடா ஏதோ சின்ன பிள்ளைக்கு உட்கார வச்சு கதை எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாதா மருமக வீடு எவ்வளோ பெரிய வீடு, சம்மந்தி எப்படியாப்பட்ட ஆளுன்னு, அங்கேயும் வந்து நான் இப்படி இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு தெரியும்டா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அப்படிங்கிறாரு. அப்படி நிலா பார்த்துட்டு, அங்கிள் நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க
அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு பயத்தில் தானே சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமாடி, நான் உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், எனக்காக தானே, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக வாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கே தெரியும்ல எப்படி அங்கே நடந்துக்கணும்னு. நாங்கள்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை, போதுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. உடனே சோழன் பார்த்துட்டு, பாத்தியா எங்ககிட்ட எப்படி எகிரிக்கிட்டு வந்தார், நீ பேசணுன்னு எப்படி பேசுகிறாரு பாத்தியா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவங்களும் போயிடுறாங்க. ஆனால் அங்கே ஃபங்க்ஷன் டைமில் என்ன ஆகுதுன்னா, நடேசனை வந்துட்டு ஏதாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தாசும் மனோகரும் சுற்றிட்டு இருக்காங்க. சும்மாவே அவர் குடிக்காமையே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். கோட் சூட்லாம் அவர் போட்டுட்டு வந்த உடனே இதை பார்த்துட்டு தாசும் மனோகரும் அப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் போட்டு வந்தோடனே, என்ன சம்மந்தி என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேனா அப்படிங்கிறாங்க. உடனே தாஸ் பார்த்துட்டு, என்னது எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஈக்குவலா, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரோட அப்பா தானே, எங்கள் வீட்டுக்கு டிரைவராக வந்தவங்களாம் எங்களுக்கு மாப்பிள்ளையாக வந்து நிற்கணுங்கிறதே எங்களுக்கு தலையெழுத்து, இதில் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மனோகரும் பார்த்துட்டு, டேய் விடுடா, அவங்க என்ன எப்போ பாரா போடுறாங்க, ஏதோ நம்மளை வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் போட்டுக்க வேண்டியதான், இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு ஈக்குவல் ஆயிடுவார் அவர், போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி நடேசனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஸோ ரிசப்ஷனில் வந்துட்டு மனோகர் இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நிலா அப்பப்போ அங்கங்கே கேட்ச் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு பேசுகிறதுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருந்துட்டு ரிசப்ஷன் முடித்த உடனேமே அவங்க அப்பாவை நல்லாவே கேட்டு விட்டுட்டு, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒரு மாதிரி சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் தான் அப்போவே சொன்னல, என் அப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார், உங்கள் யாரையாவது ஏதாவது அவமானப்படுத்திடுவாரோ அசிங்கப்படுத்திடுவாரோ நான் பயந்தேன்ல, யாராவது கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சரி விடுப்பா, அவருக்காக ஆசைக்காக நீ போய் நின்றுட்டு வந்துட்டீல, அது போதும் விடுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்க, நான் அப்போவே பயந்ததுக்க மாதிரி நடந்து போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே பள்ளம் வந்துட்டு, அண்ணி உங்களுக்கு தெரியாததெல்லாம் நிறையா இருக்கு அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் பார்த்துட்டு, டேய் அமைதியாக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவனை நீங்கள் அமைதியாக்குறீங்க, நீ சொல்லு பல்லவா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் கோட்டு போட்டு பார்த்ததுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, பாண்டியன் அண்ணனை இப்படி சொன்னாங்க, சேரன் அண்ணனை இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ சோழன் உடனே, டேய் அதுக்கு தானடா நான் அந்தந்த இடத்துல வச்சு செஞ்சேன் அப்படிங்கிறாரு. உடனே நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின் என்ன நிலா, எப்போ பார்த்தாலும் காசு தானே நான் தானே கொடுக்க போகிறேன், காசு நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தார். நானும் வச்சு தான் அவரை நல்லா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சிரிச்சுக்கிட்டே, தயவு செஞ்சு அவரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அப்படிலாம் இல்லைப்பா, உனக்காக நாங்கள் என்ன வேணால் தாங்கிக்குவோம், நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காதப்பா, நீ நாளை பின்ன அங்கே போயிட்டு வரணும்ல, அதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் எதுக்காக நான் அங்கே போக போகிறேன், இந்த அளவுக்கு என் குடும்பத்தை அவமானப்படுத்தி இப்படிலாம் அவர் பண்ணுவார், இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட போயிருப்பேனா, யாராக இருந்தாலும் இங்கே என் குடும்பத்தை என் வீட்டுக்கு தேடி வரணும், அப்படி வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சோழன் பார்த்துட்டு, பாத்தியாண்ணா என் பொண்டாட்டியை எப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிறாங்க. என்னடா நிலாவை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு, சரிடா எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன் வந்துட்டு சைட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில் வந்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் நிற்கிற மாதிரி இருக்குது. கூடவே அவங்க பெரியப்பாவும் நின்று ஏதோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா ரோட்டில் வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கார்த்திகா ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ சேரனே போயிட்டு, வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, கார்த்திகா சொல்லிச்சு துபாயில் இருக்கீங்கன்னு, எப்போ துபாயிலேருந்து வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி பார்த்து அவர் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. இப்போ சேரன் பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் பெரியப்பாவை பார்க்குறாரு. ஆமாம் பெரியப்பா, நீங்களும் எங்கேயோ வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அத்தை, நான் இந்த மாதிரி நிலாவுக்கும் சோழனுக்கும் ரிசப்ஷனுக்கு சொல்ல வந்தேன் அப்படிங்கும்போது அவரும் அமைதியாக நிற்கிறாரு. என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரியை பார்த்துட்டு, சரி நீங்கள் ஏதோ வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க போல், நான் தான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்குறாரு. டக்குன்னு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் நின்றுட்டு, ஹலோ பிரதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி நின்றுட்டு, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது எப்படி எல்லாமே செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணீங்களா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச மாதிரி மறைச்சிட்டு கார்த்திகாவத்துக்கு என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கள அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல, கார்த்திகாவை பற்றி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அது ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதானே நீ லவ் பண்ண பொண்ணாச்சே, அதுக்கு நீ நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுப்ப அப்படிங்கிறாங்க. அப்படி சேரனுக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க பெரியப்பா பார்த்தோன்னே, டேய் உன் விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போய் தான்டா இப்போ கார்த்திகா வாழ்க்கையே பாழா போய் நிற்குது அப்படிங்கிறாங்க. பெரியப்பா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுதான் இப்போது கார்த்திகா கூட வாழ
மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே அனுப்பி வச்சிட்டாரு. கார்த்திகாவை தான் நீ வீட்டில் பார்த்துருப்பியே, ஏன் இதெல்லாம் அவகிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. பெரியப்பா யாருமே எதுவுமே என்கிட்ட சொல்லிக்கல அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியெல்லாம் கிடையாது, கல்யாணம் ரெடியாகி கல்யாணத்துக்கு நாள் கொண்டு உங்கள் வீட்டுக்கு அவள் ஓடி வந்திருக்கா, நீங்களும் தாலி கட்டுற வரைக்கும் போயிருக்கீங்க, அதுக்கப்புறமா இவங்க வந்து கெஞ்சி கூத்தாடி திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இதுதானே நடந்தது, உண்மையா இல்லையா அப்படிங்கிறாரு. அப்படியே சேரன் ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், கார்த்திகா தான் என்னை விரும்பிச்சு தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக கார்த்திகாவை வந்துட்டு ஏன் தப்பாக நினைக்கிறீங்க, அப்படிலாம் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து இல்லைங்க, அது ரொம்ப தங்கமான பொண்ணு, ஆசைப்படுறது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. ஆசைப்படுறது தப்பாவா, எந்த ஆம்பளையும் தனக்கு வர பொண்டாட்டி தனக்கு மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுவான், ஆனால் அந்த கார்த்திகா உங்களை லவ் பண்ணுவா, உங்களை நாள் நைட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு அங்கே ஓடி வந்து தாலி கட்டுற வரைக்கும் நீங்கள் போவீங்க, இவங்க திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அவள் கூட வாழ்கிறதுக்கு நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம், உங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவள் ஏன் கூட வாழ்வாளா, இந்த இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அதனால தான் உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ கார்த்திகாவோட பெரியப்பாவும் என்னென்னமோ சொல்லி சமாதானம் பண்ணி பார்க்குறாரு. அவர் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போடுறாரு. சேரன் அப்படியே பார்த்துட்டு, என்ன பெரியப்பா இதெல்லாம், இந்த விஷயம்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் தெரியல சேரா, நாங்கள்லாம் யாரும் எதுவும் சொல்லிக்கல, எப்படி போச்சோ தெரியல, ஏன் உன் வீட்டில் இருக்கானுங்களே உன் தம்பிங்க, அவனுங்க ஏதாவது சொல்லியிருப்பானுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியப்பா, தேவையில்லாமல் என் தம்பிங்களை பற்றிலாம் பேசாதீங்க, அவனுங்க அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. டே போங்கடா, உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா, மொத்தமாக அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிச்சு விட்டீங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவும் திட்டிட்டு போயிடுறாரு. சேரன் நேராக சைட்டுக்கு போயிட்டு ஒன்றுமே அவருக்கு ஓட மாட்டேங்குது. அதனால தான் கார்த்திகா அப்படி இருந்திருக்குமோ, அத்தையும் அந்த மாதிரி சொன்னாங்களே, யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்குங்கிற மாதிரி, அதனால தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு. சாயந்தரம் அந்த வழியாக தான் வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தா இப்போ கார்த்திகா அங்கே நின்றுட்டு இருக்கவும் பேசலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனையாக இருந்தாலும் அப்படியே போகிறாரு. டக்குன்னு கார்த்திகா பார்த்துட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு சேரனும் சைக்கிளை நிப்பாட்டிட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஏதோ ஒரு யோசனையில் போனேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா வாங்க உள்ளே காஃபி போட்டிருக்கேன் சாப்பிட்டு போவீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அத்தை எங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உள்ளே தான் இருக்காங்க, நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளார போயிட்டு அப்படியே அவங்க அத்தையை பார்த்துட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு, ஏன் யாருமே நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா கார்த்திகா உன் புருஷன் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்றாங்க. அவர் எங்கே மாமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோடனே, காலையில் தான்ப்பா பார்த்தேன், இங்கே தான் பெரியப்பா கூட நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாரு, நான் சரி துபாயிலேருந்து வந்துட்டார் போல இருக்குன்னு போய் பேசினா கடைசியில் என்னப்பா அவர் என்னென்னமோ சொல்லி உன்னை வந்து இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. விடுங்க மாமா, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லை, ஆனால் இந்த விஷயம் எப்படியோ அவர் மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கார்த்திகா, நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன்ப்பா, இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னெலாம் தெரியல, ஆனால் பெரியப்பா என்னவோ என் தம்பிங்க ஏதாவது சொல்லியிருப்பானுங்கிற மாதிரி சொல்கிறாருப்பா, உனக்கே தெரியும்ல அவனுங்களாம் அந்த மாதிரி ஆள் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா எனக்கு தெரியாத அவங்கள பற்றி, விடுங்க மாமா, யாரோ ஏதோ பேசினா என்ன, நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கார்த்திகா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, என்ன அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அவர், திரும்பவும் அவர் கூட போய் என்னை வாழ சொல்கிறீங்களா, நான் அப்போவே தலையால் அடிச்சுக்கிட்டேன், உங்களே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு, ஏன் நாள் ராத்திரி கூட நாங்கள் வந்தேன்ல, ஒரு நிமிஷம் இவங்க விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் எனக்கு தாலியே கட்டியிருப்பீங்க, நான் இப்போது உங்கள் கூட சந்தோஷமாக நிலா அந்த வீட்டில் இருக்க மாதிரி நானும் வாழ்ந்திருப்பேன்ல, ஆனால் பார்த்தீங்களா இவங்களோட ஸ்டேட்டஸை அது இதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட என்னை சேர விடாமே பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்களா என் வாழ்க்கையே மொத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கார்த்திகா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டதும் சேரன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. கார்த்திகா தயவு செஞ்சு அழுகாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் அழுகலை, விடுங்க மாமா, நீங்கள் எதுவும் இதை பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்க, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை ஆசைப்பட்டு உங்களையே சுற்றி வந்தேன், நீங்கள் ஆரம்பத்தில் என்னை ஏற்றுக்கலனாலும் அதுக்கப்புறமா சரி நான் சொன்னேனேங்கிற புடிவாதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சிங்க, அதுவும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன், அதனால தான் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்டீங்க, ஆனால் இதெல்லாம் தெரியாமல் கடைசி நேரத்தில் என் அப்பா அம்மா வந்து நீங்களும் நானும் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணோங்கிற மாதிரி அவங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க, மனசுக்குள்ளே ஆசை இருந்துச்சு தான், அதுக்காக நடக்கிறது தானே மாமா நடக்கும், விடுங்க மாமா பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் மனசில் இதை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு கார்த்திகோட அம்மா போயிட்டு, இங்கே பாரு சேரா, நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அன்னைக்கு வந்து நீ தாலி கட்ட போன டைமில் கூட அப்படி பண்ணாதானு உன் காலில் விழுந்து கெஞ்சி என் பொண்ணை வாழ விடுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டோம். ஆனால் இன்னைக்கு இதே வாய் தான் உன்கிட்ட கேட்குது. தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துப்பா அப்படிங்கிறாங்க. கார்த்திகை அப்படியே பார்த்துட்டு, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. நீ சும்மா இருடி, சேரனை விட்டா உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரு அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அம்மா தயவு செஞ்சு திரும்பவும் அதே மாதிரி தப்ப நீ பண்ணாத. இப்போ சொல்கிற வாய் அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ உங்களுக்கு பட்டதுக்கப்புறம் தான் புத்தி வருதில்ல அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருடி, நான் இதுக்காக உன்கிட்டையும் சரி சேரங்கிட்டையும் சரி எத்தனை தடவை மன்னிப்பு கேட்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டி. இப்படி வீட்டில் நீ இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குடி. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சேரங்கூடயே போய் வாழுடி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திகா டக்குன்னு பார்த்துட்டு, என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? அப்போ இதை சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போது இவரை நினச்சிட்டு சந்தா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்போது சந்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றாங்க. ஏய் அந்த பொண்ணு தான் இப்போ ஊருக்கே போயிடுச்சு இல்லடி, அவங்க குடும்பத்துலேருந்தே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னடி சேரா நீ சொல்லுப்பா, கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா, அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன்ப்பா, உன் காலில் கூட விழுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை என்னத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவும் பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே பாருமா, திரும்ப திரும்ப நீ இப்படியே பண்ணாத, என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா, இப்போ சேரன் மாமாவோட வாழ்க்கையை நீ கெடுக்கணும்னு பார்க்குறியா? சந்தா அங்கே ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இவருக்காக சந்தா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் இவங்களை பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க மாமா அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. மாமா நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் கிளம்புங்க மாமா, நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன், நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சேரனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுது. ஸோ இப்படி நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் நம்ம தானா, நம்மளால தான் இப்போ கார்த்திகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி ஒரு சோகத்திலே இருக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.